வருபவர் இந்திய காவல்துறை குடிமை பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியாற்றி ex-IPS ஆக விளங்குபவர். பொதுப்பணி, அரசியல், புத்தாக்க பணிகள், அறக்கட்டளை பணிகள் என பல தளங்களின் வாயிலாக சமூக மேம்பாட்டு பணிகளுக்கு வித்திட்டு வருபவர். We the Leaders Foundation என்னும் அமைப்பின் வாயிலாக இளையோருக்கு தக்க தலைமை பண்புகளை கற்றுக் கொடுப்பது, திறன்களை வளர்ப்பது, பேச்சுத்திறன் ஊட்டுவது முதலானவற்றை அமைத்துக் கொடுக்கும் பணிகளை செய்து வருபவர். தொழில் முனைவோருக்கு வழிகாட்டியாகவும் விளங்குபவர். கல்வியாளர், வேளாண் துறையில் நாட்டம் கொண்டு மேன்மைகளுக்கான பணிகளில் ஈடுபட்டு வருபவர். திரு அண்ணாமலை அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதற்காக திரு கார்த்திக் ரங்கராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபெட்னா பன்னாட்டு தமிழ் தொழில் முனைவோர் மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் இருக்கரம் குப்பிய வணக்கங்களையும் வரவேற்பையும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறோம். 140 கோடிக்கு மேலான மக்கள் தொகையில் ஐஐஎம்மில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு 5000 to 7000 பேருக்கு மட்டுமே அமையும். அதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும். அடுத்ததாக, இந்தியாவில் மொத்தமே ஐபிஎஸ் அதிகாரிகள் 5000 பேர் தான் இருக்காங்க. அதில் இன்றைக்கி 600 பணியிடங்கள் காலியாக உள்ளது, அவர் ராஜினாமா செய்ததையும் சேர்த்து. பாரதி யோக சித்தியில் சொல்கிற வரிதான், எண்ணும் காரியங்கள் எல்லாம் பெரும் ஏற பெருந்தொழில் வேண்டும், தொழில் பண்ண பெருநிதியம் வேண்டும், அதற்கு பல்லோர் துணை புரிதல் வேண்டும். தனி மனித வெற்றி என்பது சாத்தியமற்றது, அது இந்த சமூகத்தின் மூலமாக மட்டுமே அமையும். அப்படியான தனது வாழ்க்கை பயணத்தில் தலைமைத்துவமும் புதுமைத்துவமும் சேர்ந்து எப்படி ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோருக்கான பயணத்தை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை தனக்கான தனிபாணியில் இன்று உரையாற்ற திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை, ex-IPS அவர்களை உங்களின் சார்பாக நான் வரவேற்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அவர் பேசுவார். நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ் சங்கங்களுக்கெல்லாம் தமிழ் சங்கமாக இருக்கக்கூடிய ஃபெட்னா அமைப்பினுடைய எல்லா தலைவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் விஜய் மணிவேல் அவர்களே, துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் எழிலன் ராமராஜன் அவர்களே, செயலராக இருக்கக்கூடிய கபிலன் அவர்களே, இணை செயலராக இருக்கக்கூடிய சகோதரி ஜான்சிராணி பிரபாகரன் அவர்களே, பொருளாளராக இருக்கக்கூடிய வள்ளிக்கண் மருதப்பன் அவர்களே, இந்த ஃபைட்டன் உலக தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து தொழில் முனைவோருக்காக, தமிழுக்காக சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மாநகரத்தில் ஃபைட்டன் குளோபல் தமிழ் ஆண்டர்பிரனர் சமிட், அதற்கு கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய பாரதி பாண்டி அவர்களே, மதுரை மாநகரத்தினுடைய இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரி தேவி நாகப்பன் அவர்களே, இணை தலைவராக இருக்கக்கூடிய கோபி ராமசாமி அவர்களே, மீனா இளஞ்சலின் அவர்களே, பாரதி முருகேசன் அவர்களே, முக்கியமாக தமிழக மண்ணில் ஒரு டியூஷன் சென்டராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து SRM கல்விக் குழுமத்தினுடைய தலைவராக இருந்து பல தொழில்களில் வெற்றி கொடியை நாட்டி அரசியலும் கால் பதித்து அதிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஐயா டாக்டர் பாரிவேந்தன் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களே, குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய மாணவ சொந்தங்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கல் என்று வந்தால் தை மாதத்துல புதுமை என்பது நம்மோடு வந்துவிடும். தை 1ஆம் தேதியில பொங்கல் எல்லாம் படைத்துவிட்டு ஒரு புதுமையாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக
ஃபெட்னா அமைப்பை பொறுத்தவரை எல்லோரையும் அழைத்து வந்து கடந்த ஆண்டு சென்னையில் இந்த ஃபைட்டன் நிகழ்வு நடத்தினாங்க. இந்த ஆண்டு மதுரைக்கு வந்திருக்கின்றார்கள். ஜூலை 3ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான அவர்களுடைய எல்லா ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாக அதற்கு முன்பாகவே இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் மனதார ஒரு பெரிய கைத்தட்டலையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்தார்கள். காரணம், இந்த மண்ணிலே பிறந்தேன், படித்தேன், கடல் தாண்டி ஒரு ஊரில் போய் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து பொருளீட்டி ஒரு நல்ல வாழ்க்கையை நான் எனக்காக அமைத்து கொண்டேன் என்பதை தாண்டி இந்த பிறந்த மண்ணுக்காக என்னுடைய இனத்திற்காக நான் என்ன செய்தேன் என்பதை யோசிப்பவர்கள் இன்னைக்கு ஃபெட்னால இருக்கிறாங்க. அதைத்தான் நான் தமிழ் சங்கங்களுக்கெல்லாம் தமிழ் சங்கங்கள் என்று சொன்னேன். கிட்டத்தட்ட 50 மாகாணங்கள், அமெரிக்கா, கனடா 2 பகுதி, நார்த் அமெரிக்கா ஒன்றாக இணைந்து ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் தலைவரை தேர்ந்தெடுத்து ஒரு ஆண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷனை அமெரிக்காவில் நடத்தி காட்டி தமிழ் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு எத்தனை பாராட்டுகள் நாம் சொன்னாலும் கூட தகும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு தொழில் முனைவோர் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவர் ஐயா பாரிவேந்தன் அவர்களைப் போல பல நிறுவனங்களில் சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் பேச வேண்டிய தலைப்பு. அந்த தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. தலைமை பண்பை பற்றி பேச வேண்டும், புதுமையை பற்றி பேச வேண்டும். அது தொழில் முனைவோருக்கு இந்த நாடு இப்ப எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம், எது போன்ற ஒரு பாதை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை பேசுங்கள் என்று. ஆனால் அரசியல் பார்வையிலே ஒரு தொழில் முனைவோரை, அரசியல் பார்வையில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொழில் முனைவோருடைய பங்கு, ஒரு அரசியல் பார்வையில் இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகள் தொழில் முனைவோருக்காக எப்படி இருக்கும், இருக்க வேண்டும், இருக்க போகிறது என்பதை அடுத்த ஒரு 15 நிமிடத்திலே நான் பேச இருக்கின்றேன். Politics, we all know, does not exist in a vacuum. It exists in a place, there is a fine play where there is a fine interaction between society, economics and its people. அரசியல் என்பது எப்பொழுதும் கூட ஒரு வெற்றிடத்தில் இருக்காது. எங்கே சமுதாயம், மக்கள், பொருளாதாரம் மூன்றும் பேசிக் கொண்டிருக்கிறதோ அங்கே அரசியல் என்பது இருக்கும். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து, சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, ஒரு பேருந்திலே கால் வைக்க வேண்டும் என்றாலும் கூட அரசியல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் கூட உங்களுக்கு சரியான ஒரு சூழல் இல்லை என்றால், எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாமல் போயிடும். அதனால பாலிடிக்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி. அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு திறமையை தகுதி இருக்கக்கூடிய எல்லோரையும் இணைத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி. பட் பிரச்சனை என்னன்னாங்க, பாலிடிக்ஸ் இஸ் குட், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பேட். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி இருக்கு, அது எப்படி மாற்ற வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு மேல பாலிடிக்ஸ் நல்லா தாங்க இருக்கு. நல்லவர்கள் அரசியலுக்கு வராத காரணத்தினால பொலிட்டீஷியன்ஸ் அரசியல் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு தவறான ஒரு பெயரை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் உடைப்பதற்கான முயற்சி நடக்கிறாங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா எப்படி இருக்கு, தொழில் முனைவோர் எப்படி இருக்காங்க, அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்கும். குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த 300 காலேஜ் இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, தங்கைகள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் எதற்காக தொழில் முனைவர்களாக மாற வேண்டும் என்கின்ற என்னுடைய தாழ்மையான கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு இந்தியா கிட்டத்தட்ட $4 trillion பொருளாதாரத்தை நம்ம அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3.8 3.9 trillion. நேற்று உலக வங்கி குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புக்லெட். நேரம் இருந்ததா, இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்தீங்களான்னு தெரியும். உலகத்தில் அடுத்த 2 நாடுகள், பெரிய 2 வருடங்கள் பெரிய நாடுகள் எப்படி வளரும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 ஆண்டுகள் அவருடைய சராசரி வளர்ச்சி என்பது 2% இருக்கும். ஜப்பானுடைய சராசரி வளர்ச்சி 1% இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து சராசரி வளர்ச்சி என்பது 1.1% இருக்கும். சைனாவுடைய சராசரி வளர்ச்சி அடுத்த 2 ஆண்டுகள் 4% இருக்கும். இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சி அடுத்த 2 ஆண்டுகள் 6.7% இருக்கும் என்கின்ற குறியீடு எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும், ஓ, இந்தியா இஸ் growing faster than ஜப்பான், faster than சைனா, faster than US. பட் அந்த நாடுகள் ஏற்கனவே வளர்ந்துட்டாங்க. இட்ஸ் a big base effect. பார்த்தீங்கன்னா பெரிய நாடுகள் $32 trillion அமெரிக்கா, சைனா பார்த்தீங்கன்னா $17 trillion. பெரிய பேஸ்ல வளர்ச்சி குறைவா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பேஸ்ல நிறைய வளர்ச்சி இருந்தா தான் அந்த நாட்டை நம்ம பிடிக்க முடியும். நாம 4 trillion, நம்மை விட 8 மடங்குல இன்னைக்கு அமெரிக்கா இருக்காங்க, 32 trillion இருக்காங்க.
ஸோ ஐயா பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு பெரிய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. இன்னைக்கு இந்தியா 4 ட்ரில்லியன்ல இருந்து நம்முடைய இலக்கு 2047 $55 ட்ரில்லியன், $55 ட்ரில்லியன் நம்ம வர வேண்டும் என்றால் நீங்க கணக்கு போட்டுக்குங்க, கிட்டத்தட்ட 13 மடங்கு வளர வேண்டும். அடுத்த 23 ஆண்டுகள்ல இப்ப இருந்து 13 டைம்ஸ் we have to grow. 13 டைம்ஸ். சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷத்துல எவ்வளவு நம்ம வளர்ந்தோமோ அது 13 மடங்கு வளர்ந்தால் $55 ட்ரில்லியன். இன்னைக்கு நாம $4 ட்ரில்லியன் இருந்து அடுத்த 23 ஆண்டுகளுக்கு 55%, எல்லா ஆண்டும் 55% grow ஆனீங்கன்னா நாம் மொத்தமாக 4 டைம்ஸ் grow ஆயிருப்போம். 4 ட்ரில்லியன் into 4 16 ட்ரில்லியன் ரீச் ஆயிருப்போம் 2047. இன்னையிலிருந்து நீங்க 8% grow ஆகுறீங்க. எவ்ரி இயர் 8%. 2047 முடியும் பொழுது 6.2 டைம்ஸ் grow ஆயிரும். அப்ப 25.2 ட்ரில்லியன். ஒருவேளை இன்னையிலிருந்து 10% நீங்க grow ஆனீங்கன்னா 2047 முடியும் பொழுது 9.8 டைம்ஸ், 10 மடங்கு வச்சுக்கலாம், 40 ட்ரில்லியன் grow ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு நாம 55 ட்ரில்லியன் சொல்றோம். அப்படின்னா உலகத்துல எந்த நாடும், எந்த ஒரு சுதந்திர நாடும், எந்த ஒரு ஜனநாயக நாடும் 20 ஆண்டுகளே 7% வளர்ந்தது கிடையாது. சைனா grew at 7.2% for 20 years. இன்னைக்கு இந்தியா 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 10% மேல வளர்ந்தா இந்த நாடு $50 ட்ரில்லியன் எட்டி பிடிக்கலாம். இதுவரை யாரும் செய்ததில்லை, செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காரணங்க, இந்த நாட்டுல கொஞ்சம் அடிப்படையா கிராம பகுதியில் அப்படியே போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னோவேஷன், சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அந்த கிராமத்துல எந்த அளவுக்கு அவர்களாகவே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்தில் 2 தம்பிகளுடைய கதையை படிச்சுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இன்னோவேஷன் செய்யணும்னா ஐஐடியில படிக்கணும், ஐஐஎம்ல படிக்கணும், பெரிய பெரிய நிறுவனத்துல படிக்கணும், அப்பதான் நம்ம இன்னோவேஷன் செய்ய முடியும். கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியை பார்த்தேன், பேக்யார்டு கிரியேட்டர். அவங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்றாங்க பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கும் பொழுது முற்றிலுமாக 100% காது கேட்காத ஒரு தன்மையோடு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கிறாங்க. அது பேரு கான்ஜினிட்டல் ஹியரிங் ப்ராப்ளம்ங்கிறாங்க. முழுமையா 0, பிறக்கிறனாலே 0% ஹியரிங் டிஃபெக்ட். இன்னைக்கு இந்த பசங்க 2 பசங்க, ராம் லக்ஷ்மண், 2 பேரும் நடுத்தர குடும்பம், சாதாரண கல்லூரியில படிச்சு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2027 அந்த நிறுவனத்தினுடைய பேர் பேக்யார்டு கிரியேட்டர் பயோனிக் இயர் ஒன்று கொண்டு வர்றாங்க. பயோனிக் இயர், செயற்கை காது. இது காது மேல வச்சுட்டீங்கன்னா காது மாதிரியா ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஒரு சிலிக்கான் வேலியில் இருக்கிற கம்பெனி யாருமே கூட பயோனிக் இயர் செய்யல, தனியாக ஒரு காது செய்யலைங்க, இருக்கிற காது ஆம்பிளிஃபை பண்ணி பார்த்துருக்கிறாங்க. இது முதல் முறை. சின்ன நிறுவனம். நான் சொல்வதை குறிப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு யூடியூப்ல, இன்டர்நெட்ல நீங்க போய் பார்க்கணும் என்ன சொன்னாங்க. இதே மதுரையில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இன்னோவேஷன்லாம் அளப்பரிய இன்னோவேஷன். அவங்க செய்திருக்கக்கூடிய சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் நீங்க கோயம்புத்தூர் வந்து பாருங்க. அவங்களுடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், தி வே தே ஐடென்டிஃபை a ப்ராப்ளம், கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல போய் எப்படி சால்வ் பண்றாங்க. ஸோ இந்தியா இஸ் a ஹப் ஆஃப் இன்னோவேஷன். கிராமத்தில் Tier 2, Tier 3 எந்த ஒரு இடத்திற்கு போனால் இப்ப கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஆள் இல்லைங்க. we don't have an ability to connect all those innovation. எல்லா இடத்துலையும் இன்னோவேஷன் இருக்கு. கூரை பின்ற இடத்துல இருந்து இன்னோவேஷன் இருக்கு, ஆடு மேய்க்கிறவங்க இருந்து இன்னோவேஷன் இருக்கு. பட் we are not able to make it an institutional knowledge. இன்னைக்கு நீங்க அந்த $50 ட்ரில்லியன் போகணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலேஜ் என்பது இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜா மாறணும். எப்படி பண்ணுவீங்க? இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு தனி மனிதனுடைய உழைக்கும் திறனை ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றோம். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அ சிங்கிள் பர்சன் இன் இந்தியா. உலகத்தில் 133 இடத்துல இருக்குங்க. we are 133rd rank. ஒரு ஆவரேஜ் இந்தியன், ஒரு சாதாரண மனிதன் 1 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மனிதன் 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள he contributes $8. அதான் நம்மளுடைய 1 மணி நேரத்தில் $8 நம்ம ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றோம். $8 இன்னைக்கு $86 இருக்குங்க, கணக்கு போட்டு. ஒரு அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் $102 கான்ட்ரிபியூட் பண்றார். அதே 1 மணி நேரத்தில் $102. லக்சம்பர்க் $114, அமெரிக்கா $54, UK $38. ஸோ இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு மக்கள், ஆண்டாண்டு காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னோவேஷன் என்பது, செயல்திறன் என்பது எங்கேயும்
யாரும் பார்க்காத ஒரு தமிழ் சமுதாயம், இந்திய சமுதாயம். உலகத்தில் எல்லாருமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து நம்ம இருக்கோம் நம்ம சொல்றோம். ஆனால் $8 தான் இன்னைக்கு ஆவரேஜா நம்முடைய ப்ரொடக்டிவ் கான்ட்ரிபியூஷன். இது எப்படி உயர்த்த போறோம்? இது உயர்த்தாம $55 trillion வராது. இது முதல் கேள்வி, நம் முன்னால் இருக்கக்கூடிய முதல் கேள்வி. ஸோ இத்தனை இளைஞர்கள், இவ்வளவு வயசு குறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரெயினை எல்லாம் இந்த நாடு எப்படி பயன்படுத்த போகுது? உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் எப்படி இந்த நாடு உருவாக்கி கொடுக்க போகுது? ஐடியா இருக்கு. ஐடியாவுக்கு பேங்க் லோன் கிடைக்குமா? சிபாரிசு இல்லாம கிடைக்குமா? உங்களுக்கு எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாம அரசு இயந்திரங்கள் உங்களுக்காக வேலை பார்க்குமா? இப்போ அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க? நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்காங்க. இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபார் பிரேவ். அந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் சென்று எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். எதையும் மக்கள் பார்க்கறதில்ல, திறமையும் தகுதியும் மட்டும் பார்க்குறாங்க. நீ நம்ம நாட்டில் பார்க்க போறோம். அதனால இப்போ இரண்டாவது விஷயத்தை நம்ம என்ன சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம கலெக்டிவ்லி we are trying to solve two problems. கலெக்டிவ்லி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிளேன் வந்து பறக்க பறக்க அந்த பைலட் வந்து லெஃப்ட் இன்ஜினை ரிப்பேர் பண்ணிட்டு ரைட் இன்ஜினை ரிப்பேர் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கார். உலகத்தில் யாரும் செய்யாத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்று, கலெக்டிவா நம்முடைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை நாம உயர்த்துறோம். ரோட்ஸ், கேபிட்டல், பிரிட்ஜஸ், போர்ட்ஸ், இதெல்லாம் கலெக்டிவா பண்ணும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000 கோடி ரூபாய் ஒரு பப்ளிக் இன்ஃப்ராக்கு நம்முடைய நாட்டில் பணம் போட்டது. போன ஆண்டுல 11 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்படின்னா 10 இயர்ஸ்ல 80,000 crore to 11 lakh crore we have jumped. இது பத்தாதுங்க, இதுவும் பத்தாது. நீங்க நினைக்கக்கூடிய $50 trillion இது பத்தாது. நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு நம்ம ப்ரொஜெக்ஷன், அடுத்த 6 ஆண்டுகளுக்கு நம்முடைய நாட்டில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் 143 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள மட்டும் போட போறோம். விமான நிலையங்கள் இன்னைக்கு 158 இன்னைக்கு இருக்குதுங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 73. பத்தாது, நமக்கு மினிமம் 450 வேணுங்க. எல்லா Tier 2 சிட்டியில விமானத்தை இறக்கணும். 72 சீட்டர் இறக்கியே ஆகணும். மதுரை பக்கத்துல ஒரு 3, எப்படி உங்க சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால 4 விமானங்கள் வச்சிருக்கீங்களா? சான் ஜோன் வச்சிருக்கீங்க, சான் பிரான்சிஸ்கோல வச்சிருக்கீங்க, 3 வச்சிருக்கீங்க, 4 வச்சிருக்கீங்க. within 50 miles. we need 450. இன்னைக்கு நம்ம 158 தொட்டுட்டோம். in 10 years we have doubled. பட் இருந்தும் பத்தாது. ரோட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி $8 சொல்றாங்க. ஏன் ப்ரொடக்டிவிட்டி? மெதுவான ரோட்ல போறோம். அர்பன் இன்ஃப்ரா ரொம்ப புவரா இருக்கு. அதுல வேலைக்கு போறோம். வேலைக்கு போறதே 2.5 மணி நேரம் வேலைக்கு போறோம் டிராவல் பண்ணி. அதுல வேலை செய்யறது 8 மணி நேரம். உலகத்துல ஒரு நாட்டுல மக்கள் அதிகமா வேலை செய்யறது இந்தியா இல்லைங்க. 48 hours per week. 48 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யறோம். அவ்வளவு வேலை செஞ்சு ப்ரொடக்டிவிட்டியை உயர்த்துறதுக்கு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம். செகண்ட், இந்தியா இஸ் ஹியூஜ்லி இன்வெஸ்டிங் இன் டிஜிட்டல் இன்ஃப்ரா. நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம், ஆதாரை கொண்டு வந்துட்டோம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்துட்டோம், ஜிபே கொண்டு வந்துட்டோம், பேடிஎம் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரே நேரத்தில் இரண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க அந்த ஸ்கேலை ரீச் பண்ணணும்னா யூ ஹேவ் டு அச்சீவ் போத். மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் இன்ஃப்ரால் ஒரு பக்கம், டிஜிட்டல் இன்ஃப்ரால் ஒரு பக்கம், இரண்டும் பேரலல் எடுத்துட்டு போறோம். மூன்றாவது, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாலிசி மெஷர் அப்படிங்கிறது முதல்ல நம்ம நாட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். A politician should have a basic understanding of what is economics. Basic understanding of ஒரு நாட்டை வழிநடத்துறதுக்கு பாலிசி எப்படி கொண்டு வர்றது. இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலிசியை நோக்கி பேசக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம் எல்லா ஸ்டேட்டுமே. இன்னைக்கு இந்த சூழல்ல நம்ம நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். லீடர்ஷிப் வேணும், இன்னோவேஷன் வேணும், ஒரு பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும், கமிட்மெண்ட் வேணும். இந்த நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கு இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதுவும் பத்தாதுங்க. if you ask me, even this is not enough. This is also scratching a surface. ஒரு சர்ஃபேஸை ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாட்டினுடைய பொட்டன்ஷியல், இருக்கக்கூடிய மக்கள், நமக்கு இருக்கக்கூடிய திறமையை முழுமையாக இந்த நாடு பயன்படுத்தி இருக்கா? அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்கள் முன்பு அடுத்த 5 நிமிஷத்துல வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இன்னைக்கு கூகுள் சர்ச் ChatGPT 4 5 வந்துருச்சு. பட் அது உங்களுக்கு என்ன பப்ளிக்கா ஃப்ரீ வெர்ஷன் வரல. ChatGPT 4 எடுத்துக்கலாம். இங்கே ஒரு நண்பர் கூகுளில் நான் பேசுகிற சர்ச் பண்ணுறாரு. ஓகே, பேக்யார்ட் டெவலப்பர்னு சொன்னார், அண்ணன் சொன்னது உண்மையா, கோயம்புத்தூர் அந்த கம்பெனி இருக்கா? இங்கே ஒரு நம்பர் ChatGPT 4ல பண்ணுறார். ஸோ த பர்சன் ஹூ இஸ் சர்ச்சிங் இன் ChatGPT 4 இஸ் கன்சியூமிங் 11.4 times more energy than a Google search. இன்னைக்கு ChatGPT 4ல நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா கூகுள்லேயும் தட்டுறீங்க ChatGPT 4, இட் இஸ் கன்சியூமிங் 11.4 times more energy than a query. அதே சிங்கிள் query, ஒரே ஆன்சர், ஒரே கொஸ்டின், இட் கன்சியூம்ஸ் 11.4.
இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ நோக்கி போயிட்டோம். வெரி சூன் வில் பி அச்சீவ். இந்த டியூரிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, 1950 இருந்த ஆலன் டியூரிங்கோட டெஸ்ட். என்னைக்கு கம்ப்யூட்டர் மனிதனா மாறுங்கிறத நம்ம 75 ஆண்டுகளா டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம். 1950 he presented that pioneering paper in Cambridge. இன்னைக்கு 75 இயர்ஸ் கழிச்சு நம்ம சொல்றோம், ஓ சாட் GPT-4 ஆல்மோஸ்ட் டியூரிங் டெஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பக்கத்துல என்ன பிரேக் ஆகல. பட் திஸ் கன்சியூம்ஸ் சோ மச் எனர்ஜி. நம்ம நாட்டில் இன்னைக்கு எனர்ஜி இல்லைங்க. we don't have எனர்ஜி. பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிகாவாட்ல டெராவாட்ல பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நாம சொல்றோம் நம்முடைய டேட்டா சென்டர்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் டோட்டலா 2% எனர்ஜி கன்சியூம் பண்ணுதுங்க. 2034 இப்ப இருந்து 10 வருஷத்துல டேட்டா சென்டர்ஸ் will consume 15% of our country's energy. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். everywhere you see there is a problem, everywhere we apply our mind there is a solution. இதுக்கு ரெகுலரா நீங்க போடுற பவர் பிளான்ட், கேப்டிவ் பவர் ஜெனரேஷன் பிளான்ட், டிரான்ஸ்மிஷன் லைன், அதை நீங்க போட்டு அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் இந்த ஃபீல்டை சரி பண்ண முடியாது. யாராச்சும் இன்னைக்கு காலைல பேப்பர்ல பாத்தீங்களான்னு தெரியல. எனிபடி ரெட் டுடேஸ். நான் எல்லாமே இன்னைக்கு பேப்பர்ல இருந்து மட்டும் தாங்க பேசுறேன், எதுவுமே நான் பேசல. இன்னைக்கு மார்னிங் பேப்பர்ல இருக்கிறத மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த நாடு எவ்வளவு ஒரு நாள்ல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has called for a RFP, request for proposal for a 220 megawatt captive nuclear power plant. பாருங்க ஆச்சரியம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க, தனியாரா நீங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் போட்டுக்கிறீங்களா, ப்ரொபோசல் கொடுங்க. பிரைவேட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் 220 மெகாவாட் கேபிட்டல். உங்களுக்கு தேவையான பவரை எடுத்துக்கங்க, மிச்ச பவரை கிரிட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க. டுடே மார்னிங் இந்த பேப்பர். இது ஏன்னா கூகுள், அமேசான் இந்த கம்பெனி எல்லாமே இன்னைக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. 3 Mile Island, one US company wants to buy 3 Mile Island because they want nuclear power. அவங்க போடுற இந்த query ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பவர் இல்லைங்க அவங்ககிட்ட. they are searching for power like anything. இப்போ இதுக்குள்ள நாம என்ட்ராகும். எப்படி சால்வ் பண்றது? we need power. அதே நேரத்தில் 2070க்குள்ள நெட் கார்பன் எமிஷன் ஜீரோக்குள்ள போகணும், அதுவும் பண்ணணும். எக்ஸ்ப்ளோசிவ் மார்க்கெட்டு கரண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையும் we are having opportunity, same time problem, same time we need problem solving skills. முதல் இருக்கையில் இருக்காங்க all great people. I am seeing கல்யாண் மாலை மோகன் அண்ணாலிருந்து இங்கே பார்க்குறேன், அப்துல் கலாம் ஐயாவோட பணி செஞ்ச பொன்சாமியாலேருந்து எல்லாம் இங்கே அமேசிங் பீப்புள். பீப்புள் ஹவ் காட் ஸ்மார்ட்டஸ்ட் பிரெயின், ரைட் ஹார்ட், எத்திக்கல், தே ஆர் கமிட்டட். டிஃபரிங் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பட் தே கமிட்டட். நான் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சித்தாந்தத்தில் இருக்கேன், அண்ணா ஒரு சிட்டிங் ஹியர் ஹஸ் காட் அ டிஃபரண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. எல்லாரும் இருந்தாலும் பட் த காமன் கோல், கேன் வி மேக் திஸ் கண்ட்ரி டு க்ரோ அட் அ ஃபாஸ்டர் பேஸ். இதை கலாம் ஐயா எப்ப சொன்னாருங்க, எப்ப சொன்னார்? நான் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது புரான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். புரான் ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இவ்வளவு மக்கள் ரூரல்ல இருந்து அர்பனுக்கு போறாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு அர்பனுடைய பேசிக் ஃபெசிலிட்டி என்ன இருக்கோ ரூரல்ல கொடுக்கலாம், புரா மாடல்னு சொல்லிட்டு PURN கலாம் ஐயா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு. அவர் செட் பண்ண டார்கெட் என்னங்க? இன்னைக்கு நாம ஆர் வி ரியலி ஃபேத்ஃபுல் டு த கிரேட் மேன்ஸ் விஷன் கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆனால் ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட். This country has to grow. This country will grow in such a way no country have grown like India in the next 23 years. நான் பார்க்கத்தாங்க போறோம். We will do it. ஆனா $8 ப்ரொடக்டிவ்ல இருந்து ஒரு $40 ப்ரொடக்டிவிட்டி நீங்க போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. I think we'll grow 14 times. We just have to reach $40. ஒரு மனிதன். Such a big country, scope, problems கான opportunity எல்லாமே இருக்கு. அதே நேரத்தில் நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்க மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. இன்னைக்கு நான் பாரிவேந்தர் ஐயா பேசின அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். சார் எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, நான் நல்லவன், ஐ எம் a great man, I've studied heart in the right place, I want to contribute to this nation. இது நீ பத்தாது. Whether we are electing the correct people, making them to sit at the right place to enable you அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் வந்து எடுக்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஆனந்தன் ஐயா சாமி சிட்டிங் ஹியர், இன்டெல் இன்ஜினியரிங்ல டைரக்டரா இருந்தவங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சு இதுல மாற்றத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் செமிகண்டக்டர் அஸ் அ இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு எல்லாருமே செமிகண்டக்டர் பற்றி தான் பேசுறோம். என் பயோனிக் காதுக்கு யூனிட் செமிகண்டக்டர், யூனிட் 5, 6, 7 நானோமீட்டர் சிப்ஸ். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7 நானோமீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா ஒன் கம்பெனி இன் த வேர்ல்ட் கண்ட்ரோல்ஸ் த ஹோல் சிப்ஸ். TSMC ஹாங்காங்ல. He has got the whole chip in the hand. 2022ல அமெரிக்கன் அதிபர், அமெரிக்கா as a capitalist country, அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வரான், சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட், $50 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்.
நீ அரிசோனால வந்து சிப் ஃபேக்டரி டிஎஸ்எம்சி நீ போட்டீங்கன்னா உனக்கு நான் $21 பில்லியன் சப்சிடி கொடுக்குறேங்க. அமெரிக்கா பண்றாங்க, சைனா பண்ணி பார்த்துருக்கோம். அமெரிக்கா இஸ் செல்லிங் since China is overtaking us in chips. Other countries are far ahead of us in chips. நீ தயவு செஞ்சு அரிசோனாக்கு வா, நான் உனக்கு சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட்ல பணம் கொடுக்குறேன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்? 1987 India was just 2 years behind the world leader. 2 வருஷம் தான் we were behind. அன்னைக்கு வேர்ல்ட் லீடரா யாரெல்லாம் சிப்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப தூரம் இல்லைங்க. we are not far behind. அன்னைக்கு வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாம் 1987 they are somewhere around 600 nanometer 600 nm ல இருந்தாங்க. India 1987 was at 800 nm. We were just 2 years behind. Today we are 13 generations behind chip. So where in 1987 with what kind of politics, where are we in 2024? இது மட்டும் தான் நாம முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. We were at 2 years behind the world leader. Today we are 12 generation behind. ஒரு இன்டெல் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல பாருங்க, இட் இஸ் கிராஷிங் லைக் எனிதிங் எவ்ரி டே. காரணம் என்னங்க? 14 nm க்கு கீழ சிப்ல இன்டெல் has failed. நீ 14 nm வரைக்கும் கம்பீட் பண்ணிட்ட. 14 nm to 10 mm you lost. TSMC took it. 10 mm to 7 mm TSMC took it. 7 to 5 TSMC took it. 5 to 3 TSMC took it. Taiwan Semiconductor Manufacturing Company ஒரு நிறுவனம், வேர்ல்ட் லீடர். இன்னைக்கு எல்லா பிரசிடென்ட்டும் கூப்பிடுறாங்க, என் ஊர்ல வந்து உன்னோட ஃபேக்டரியை போடு, they call foundry, chip foundry போடு. இன்னைக்கு 2021 finally we got our India semiconductor mission. 76,000 crore government of India இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு 1,50,000 கோடி சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் பணத்தை. Next 15 years who will win the chip war? That company will be the leader in the world. அடுத்த 15 வருஷம் only chip war. Everybody were fighting for chips. பெஸ்ட் சிப் யார் கொண்டு வரோம்? இந்தியா ஸ்டோரி பாருங்க. 1987 2 years behind. 1960 Fairchild Semiconductor wanted to come to India, the market leader. Red tapeism உள்ள விடல, he went to Malaysia. அதுக்கப்புறம் என்ன கொடுமையா பாருங்க. 1962 Bharat Electronics started India's first fab to manufacture silicon and germanium transistor. காரணம் அவங்களுக்கு வர வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் இன் போர்ட், அதை ரிலீஸ் பண்ண முடியல. that company failed. அதுக்கப்புறம் பாருங்க, IISc ப்ரொஃபசர் வாசுதேவ மூர்த்தி மெட்காம் சிலிகான் 1980 ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அரசு ப்ராமிஸ் பண்ண சப்சிடி கரண்ட்டை கொடுக்க முடியல, அந்த நிறுவனமும் ஸ்ட்ரகிளிங் நிறுவனம். மோஸ்ட் டிராஜிக் ஸ்டோரி, சண்டிகர் செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் SCL சண்டிகர்ல ஆரம்பிச்சோம். 1984 89 ஃபயர்ல எல்லாம் பர்ன் ஆச்சு. அன்னைக்கு போன கம்பெனி இன்னைக்கு போச்சு. 1990 இன்னொரு விஷனரி ES ராமமூர்த்தி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருமே புரோட்டோகாலை கூட அவரால் ஃபாலோ பண்ண முடியல. அந்த பியூரிட்டி ஆஃப் த ப்ராசஸ், யார் வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் போடலாம், கதவு திறந்து யாரும் உள்ள வாங்க, அதுவும் போச்சு. மிட் 2005 மேஜர் மல்டிநேஷனல் கம்பெனி இங்க நம்ம ஊர்ல சிப் போடுறதுக்கு வந்தாங்க. எகெயின் அவங்களுடைய மிஷன் இம்போர்ட்டட் ஃப்ரம் US was struck at the port for 7 months. சைனாக்கார் அப்படியே என் ஊருக்கு வாங்க லேண்டை கொடுக்குறாரு, அந்த மிஷனோட அப்படியே சைனா கொண்டு போய் இன்னைக்கு அவங்க ஒரு வேர்ல்ட் லீடர். ஸோ கேள்வி நீங்க கேட்க வேண்டியது, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பயன்படுத்துறதுக்கு அரசியல் சூழல் உதவிகரமா இருக்கா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கணும். whether God given potential all of us have, whether that potential to exhibit, do we have a platform? அது இந்த ஃபெட்னால அது மேபி அதற்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு நானே நினைச்சுக்கிறேன். மேபி தட் இஸ் வை தே கால் மீ, பிகாஸ் ஐ நெவர் ஃபவுண்டட் அ கம்பெனி. ஐ எம் நாட் அன் இன்வென்டர், ஐ எம் நாட் அன் இன்னோவேஷன் கை. ப்ராப்ளி தே ஹவ் கால்ட் மீ ஒன்லி பிகாஸ் they know the next 25 years we need willpower and commitment. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு லீ காங் யூ. தமிழ்நாட்டுக்கு தேவை லீ காங். we need a லீ காங் without a fail. வேணும். you need a லீ காங் விஷன். அடிச்சு கொண்டு போய் அங்க கொண்டு நிறுத்தல. 1960 சிங்கப்பூர், 1980 சிங்கப்பூர், 2005 சிங்கப்பூர். அந்த வருஷம் எத்தனை நாள் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், எமிரிட்டஸ் மினிஸ்டர், 40 வருஷம் அப்படியே அடிச்சு சிங்கப்பூரை கொண்டு குளோபல் உட்கார வச்சிட்டார். ப்ராப்ளி வி நீட் எ டென் ஜியோபாங் கைண்ட் ஆஃப் லீடர். 1960 சைனாக்கு டென் ஜியோபாங் கிடைச்சாங்க. we need that kind of leader for தமிழ்நாடு. ஏன்னா நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிறனால I am not going to talk very highly about our PM நரேந்திர மோடி. அவரை பத்தி உங்களுக்கே தெரியும். நான் சொன்னா அண்ணாமலை அந்த கட்சியில் இருக்கிறனால சொல்றாங்க. so that wisdom I am leaving it to you because this is a non-political forum. I rate our Prime Minister very, very highly. I am very confident he has got the vision to take it forward. Whether இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் அதே போன்ற தலைவர்கள் இருக்கிறாங்களா?
$1 trillion எக்கானமின்னு சொல்றாங்க. whether $1 trillion economy is possible-ங்கிறதா கேள்வி. தமிழ்நாடு is at $460 million. 1 trillion 2013 நமக்கு வேணும். எப்படி நடக்குது? மகாராஷ்டிரா is at 600 million. probably the first state which might hit 1 trillion. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இன்னோவேஷனுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்கும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். யூ ஷுட் பி த எனேபிளர் டு கிரியேட் அ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அமாங் த காமன் பப்ளிக். நமக்கு இது வேணும், இங்க நம்ம போறோம். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீபி கல்ச்சருக்குள்ள எல்லாம் என்டர் ஆயிட்டோம். நீ பெண்களுக்கு மாசம் எவ்வளவு கொடுப்பேன்? நான் 2000. இன்னொருத்தர் சொல்றாரு நான் 2100 கொடுப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு நான் 2500 கொடுப்பேன். யாராச்சும் பேசுறாங்களா? வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணணும். If you give 2,500 rupees, you will spend 50,000 crore. நீ என்ன கொடுப்ப? நான் இது இன்னும் 10,000 கொடுப்பேன். நான் இது 15,000 கொடுப்பேன். இந்த ஃப்ரீபீஸ் மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்க பட்ஜெட்ல 1/3 அதுக்கே போயிடுது சார். எப்படி உங்களுக்கு இன்ஃப்ரா எங்க கிரியேட் பண்றது, ரோடு எங்க போடுறது, உங்களுக்கு அந்த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் எங்க உருவாக்கி தர்றது, உங்க டேலண்டை எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற அரசு செய்ய வேண்டிய வேலை செய்யறதுக்கு எங்க சார் காசு இருக்கு? 3 லட்சம் கோடி பட்ஜெட்ல 1 lakh crore goes to freebie. 80,000 கோடி வாங்கின கடனுக்கு அசலு வட்டியும் கட்டுறக்கு அது போச்சு. 60,000 கோடி அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தாச்சு. இருக்கிற 30,000 கோடியில் எப்படி சார் ஒரு அரசை நடத்துறது? ஸ்கூல், குவாலிட்டி டீச்சர்ஸ், குவாலிட்டி ரோட்ஸ், குவாலிட்டி போலீஸ். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி போய் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எங்கூட வாங்க, கிராமத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு கிராம போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஓட்ட ஜீப். நீங்க போய் பாருங்க, இன்ஸ்பெக்டர் எந்த ஜீப்ல வருவாருன்னு பாருங்க. திருட சைக்கிள்ல போனா கூட ஜீப்போட முன்னாடி போயிடும். பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம பேசினா பத்தாதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்புக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா? ஒரு போலீஸுக்கு 24 hour பேட்ரோலிங், 10 2 வீலர்ஸ், ஒரு 3 4 வீலர்யா 24 hours சுத்திக்கிட்டே இருக்கும் ஏரியாவை. லைட்டை போட்டு சுத்திக்கிட்டே இரு, பார்த்தாவே ஓடிடுவான். இன்னைக்கு இருக்கா? இல்லை. பிகாஸ் மணி எங்க செலவு பண்ணமோ அந்த பணம் எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த பணம் இங்க இல்லை. 10,000 ஸ்கூல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கம்மியா இருக்கு. we are 10,000 ஸ்கூல் ஷார்ட். வரும்போது எங்கிட்ட சொன்னார் சார், FCRல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நாங்கள் ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுக்கலான்னு இருக்கிறோம், 10,000 ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு ஷார்டேஜா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. we are 10,000 ஸ்கூல் ஷார்ட். டீச்சர் பீப்புள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 10,000 பள்ளிக்கூடங்கள் இங்கே குறை. பணம் இல்லை, பணம் கொடுப்பதற்கு நம்மிடம் இல்லை. அதனால இதை மறந்துடாது. ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் மீட்ல if you don't understand the political situation, what happened in 1987 for semiconductor will repeat in 2030, 2040, 2050. 2040 ஆகும்போது will become old. எதுக்காக 25 years? we are young now. 2040 we all will become old. We will become a graying public like Japan. Japan is the only country in the world. In 1995 they are at $5 trillion GDP. Today they are at $4.2 trillion GDP. The only country in the world which has lost 1 trillion gross economic value in the last 20 years. யோசிச்சு because it's a graying population. வயசானவங்க இருக்கிறாங்க, இளைஞர்கள் இல்லை. அதனால இதையும் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். Maybe for you to chew on, to talk about it, not to pinpoint a certain political party. இவங்கன்னு சொல்றதை விட I am looking at the mirror. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இந்த கண்ணாடி வைக்கிறேங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்றத விட எல்லா கட்சிக்கும் I am keeping this mirror. To ask ourselves, are we really doing something for people sitting in this room so that your dream gets realized on the ground? With this, ஃபெட்னால் இருக்கக்கூடிய எல்லா மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஃபெட்னாவை சார்ந்த எல்லா அன்பு நண்பர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கல்லூரி அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ஐயா பாரிவேந்தர் ஐயா நிறைய அட்வைஸ் பண்ணுவார். பாரிவேந்தர் ஐயா சில நேரத்தில் நினைச்சுக்குவாரு, என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், இவன் பிடிச்சதில் அப்படியே இருப்பான், அலையன்ஸ்ல இருந்து இதுல இருந்து அதுல இருந்து. பிகாஸ் ஐ எம் வெரி கிளியர், கன்விக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் இன் பாலிடிக்ஸ். கன்விக்ஷன் எப்பவுமே இருக்கும். இவங்க வேணுமா அவங்க வேணுமான்னு சொல்ற விட நான் எப்பவுமே சொல்லுவேன், யாருமே வேண்டாங்க ஐயா, புது அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணும். There is no enemy, first enemy, second enemy, third enemy. Tamil Nadu needs a political revolution, new kind of revolution. அதை எப்பொழுதும் பெருமையா சொல்லுவாங்க. அது ஐயா வச்சுட்டு மேடையில் மறுபடியும் சொல்றேன், அந்த கன்விக்ஷன் நாட் ஈவன் 1% person like me was come for change. I will not even bring it 1% down.
காலம் எங்கே கொண்டு போகுதோ காலம் கொண்டு போட்டோம். காலத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கு. சாகும்போது நம்ம வேலையை செஞ்சோன்னு பதில் சொல்லிட்டு செத்தோம்னா போதுங்க. பவர், பாலிடிக்ஸ், எவ்ரிதிங் கேன் ஸ்டே பிஹைண்ட் ஃபார் சம் டைம். அதனால் எல்லோருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். விழா சிறப்புரையாற்ற பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.